إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: مثل الذي يذكر ربه والذي لا يذكره مثل الحي والميت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக மேலும் தனது ஹபீப் நாயகம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹ் தஆலா அவனை ஞாபகம் செய்யக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்களில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணையாக கிருபையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எந்த இடத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறார்களோ அந்த இடத்தில் சக்கீனத் என்ற நிம்மதி இறங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதற்கு பின்னால் அந்த இடத்தை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய மலக்குமார்கள் இடம் இல்லாத காரணத்தினால் ஏற்கனவே வந்த மலக்குமார்களுக்கு மேலே அவர்கள் அடுத்த படியாக அடுத்த ஒரு கட்டமாக அவர்கள் ஏறி நின்று விடுகிறார்கள். இப்படியே மலக்குமார்கள் அந்த வீட்டுடைய ரஹ்மத்தை இறங்குவதை கவனித்து அப்படியே படிப்படியாக மேலே ஏறி அர்ஷ் வரை அந்த மலக்குமார்களுடைய அடுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்போ இந்த மஜ்லிஸில் விரலிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம சிந்திக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய மலக்குமார்களுடைய கூட்டம் அது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு இங்கு அவருடைய கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்கிட்டு அப்போ அல்லாஹ்வை இந்த கொஞ்ச நேரம் நாம் திக்ரு செய்கிறோம். இந்த கொஞ்ச நேரம் நம்ம திக்ரு செய்கிறதால இவ்வளோ பெரிய ஒரு ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் சதா அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நிம்மதி ஏற்படும், எவ்வளவு விசாலத்தன்மை ஏற்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது நம்மளால கடமையா இருக்கு. ஏன் அல்லாஹ்வை திக்ரு செய்யணும், ஏன் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யணும் என்று நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் அல்லாஹ் ஞாபகம் செய்யணும் என்று சொன்னா, சதா அல்லாஹ் நம்மளை ஞாபகம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நாமே ஞாபகம் செய்யணும். அல்லாஹ் நம்மை சதா ஞாபகம் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு வினாடி விடாமல், ஒரு மைக்ரோ செகண்ட் விடாமல் நம்மை அல்லாஹ் தஆலா நினைத்து கொண்டே இருக்கிறான். அதற்கு ஒரு பரிகாரமாக, அதற்கு ஒரு பகரமாக நாம் அல்லாஹ்வை நினைப்பது நம்ம மேல கடமையா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்: அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இத்மினான், உள்ளத்தில் எந்த ஒரு துடிப்பும், எந்த கவலையும், எந்த பயமும் இல்லாத ஒரு நிலை அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை கொண்டுதான் உண்டாகிறது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்றோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நம்ம சொல்றோம். ஆனா நம்முடைய உள்ளத்துல நிம்மதி வந்ததா என்று பார்த்தால் அது அவர்களுக்கு அது வெளிச்சமான ஒரு செய்தியா இருக்கு. சில பேர் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் 1000 தடவை ஓதுனேன். சில பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 700 தடவை ஓதுனேன். இப்படி சில பேர் சுப்ஹான மலிக்குல் குத்தூஸ் நான் ஓதுனேன், சுப்ஹானல்லாஹி வஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் நான் 100 தடவை ஓதுனேன். சில பேர் சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தா லட்சக்கணக்கில் ஓதக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு ஊருக்கு போனப்போ அங்கே ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
அவர் கூட உட்காந்து பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், நான் தினமும் இரவுல 200 ரக்காத்து நான் தொழுகிறேன் அப்படின்னு சொன்னார். 200 ரக்காத்து நான் தொழுகிறேன். நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்தில் 100 ரக்காத்து தொழுவாங்க, 1000 ரக்காத்து தொழுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நபர் சொல்றார், நான் ஒரு நாளைக்கு இரவுல 200 இஷாவுக்கு பிறகு 200 ரக்காத்து தொழுது விட்டு அதற்கு பின்னால் நான் 3 ரக்கா வித்ர் வாஜிபு தொழுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இவ்வளவு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்துல நிம்மதி இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப அல்லாஹ்வை திக்ர் செஞ்சா உள்ளத்துல நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா எத்தனை நபர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யறாங்க, ஆனா அவருடைய உள்ளத்துல நிம்மதி இல்லை. தொழுகிறாங்க, தொழுகை என்பது ஒரு திக்ர் தான். எத்தனை நபர்கள் ஒரு நஃபில் கூட விடாம, இஷ்ராக் அவாமி நஃபில், எந்த நஃபிலும் விடாம தொழக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறாங்க. அவ்வளோ தொழுதும் அவருடைய உள்ளத்துல நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்க தான் செய்யும். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ற வார்த்தை தன்பீஹ்னு சொல்லி காட்டுவான். அதான் மக்களை தன் பக்கம் கவனத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தை. வேற ஏதாவது சிந்தனை இருந்தாங்கன்னா தம்பி கவனிப்பா அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்றோம். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் தத்மையின்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல உறுதியா சொன்ன பிறகு எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்தும் அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொன்னால் அப்ப திக்ர் செய்யக்கூடிய அந்த முறையில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய திக்ருடைய முறை வேறு, நாம் செய்யக்கூடிய திக்ருடைய முறை வேறு. அந்த முறையில் அல்லாஹ் தஆலா சொன்ன முறையில நாம திக்ர் செய்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளம் நிம்மதி அடைஞ்சுதான் இருக்கும். அல்லாஹ் சொன்ன முறையில் நாம் திக்ர் செய்யாமல் இருப்பதால் தான் நம்முடைய உள்ளத்துல நிம்மதி கிடைக்கும். இப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க அப்படின்னு ஒரு ஹஜ்ரத் சொல்றாங்க வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். நமக்கு தெரிஞ்ச திக்ர் எல்லாம் சொல்றோம். நமக்கு தெரிஞ்ச திக்ரெல்லாம் என்ன செய்யறோம்? சொல்றோம். வளைஞ்சிங்களா? ஆனா திக்ர் என்று சொன்னா சொல்றது கிடையாது, அது நினைக்கிறது. அல்லாஹ்வை நினைப்பதற்கு பெயர் தான் திக்ர். இப்ப நாம என்ன செய்யல? அல்லாஹ்வை திக்ர் செய்யல, அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னோம். ரஹ்மான் ரஹ்மான், ரஹ்மான் என்ன அர்த்தம்? சொல்றோம். வளைஞ்சிங்களா? ரஹீம் ரஹீம் என்று சொன்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறோம். வளைஞ்சிங்களா? அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னா நிம்மதி கிடைக்கும் அல்லாஹ் சொல்லவே இல்லையே. ஆயத்து வழங்குங்களா? அல்லாஹ் பி திக்ரில்லாஹ், திக்ர் என்று சொன்னா ஞாபகம் செய்தல், தக்கர நினைத்தான், திக்ர் நினைக்குதல், திக்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வருதல். அப்ப அல்லாஹ் தஆலாவை அவனுடைய பெயரை நாம் சிந்தனை செய்தால், அவனை அல்லாஹ்வை நாம் உள்ளத்தால் நினைத்தால் நம்முடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தான் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வெறும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதால் அல்லாஹ் தஆலா சவாபு தான் கொடுக்கும். ஒரு மனிதன் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார், இதற்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கிடைக்கக்கூடியது அவனிடத்தில் கூலி தான் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி 100 நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். சூரத்துல மரத்தை அல்லாஹ் தஆலா நடலாம். ஆனா உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்குமா என்று பார்த்தா நிம்மதி கிடைக்கல. ஏன்னா சொல்லக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹ் உள்ளத்துல போய் டச் ஆகவே இல்லையே. உள்ளத்துல போய் என்ன ஆகலது? டச் ஆகலையே. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாரு. அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் உள்ளத்துக்கும் மத்தியில ஒரு டச் இருந்ததா, ஒரு இணைப்பு இருந்ததா என்று பார்த்தா இல்லை. அந்த இணைப்போடு அல்லாஹ்வை அவர் திக்ர் செய்திருப்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த திக்ர் அவருடைய உள்ளத்துக்கு நிம்மதியை தரும். சொல்ற பாயிண்ட் வருதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னா என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. அல்லாஹ்வை நினைத்தால் உள்ளத்துக்கு என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். இப்ப சுப்ஹானல்லாஹ் எப்போ நம்ம சொல்லுவோம்?
ஒரு ஆச்சரியமான ஒரு செயலை பார்த்தால் என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம். இப்போ அசருக்கு பிறகு 39 சுப்ஹானல்லாஹ் நம்ம ஓதணும். இப்போ இந்த சுப்ஹானல்லாஹ் ஓதக்கூடிய நேரத்தில் நம்ம எந்த ஒரு அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான ஒரு செயலை நம்ம பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொன்னோம்? இப்போ வெறும் சுப்ஹானல்லாஹ் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். வெறும் சுப்ஹானல்லாஹ் சொன்னோம். விளங்குங்களா? அந்த சுப்ஹானல்லாஹ் நாவோடு தான் சம்பந்தம் இருக்குது. உள்ளத்தோட அந்த சுப்ஹானல்லாஹ் என்ன சம்பந்தம் இல்லை. உள்ளத்தோடு சுப்ஹானல்லாஹ் சம்பந்தம் படுத்தி நம்ம ஓதியிருப்போம் என்று சொன்னால் அந்த திக்ரை கொண்டு நம்முடைய உள்ள நிம்மதி அடைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்த்து சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் உள்ளத்திலிருந்து அந்த சுப்ஹானல்லாஹ் வரும். அலஞ்சிலா கண்ணை அல்லாஹ் தஆலா கொழுப்புகள் அடங்கிய இந்த கண்ணை அல்லாஹ் தஆலா பார்க்க வைக்கிறோம். இது ஆச்சரியம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ் இப்போ சொல்றோம் பாருங்க, இது உள்ளத்தோட டச் ஆகுது பாருங்க. ஏன்னா உள்ளத்துல நினைத்து நம்ம என்ன செய்யறோம்? சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். இது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சுப்ஹானல்லாஹ். யாரெல்லாம் இவ்வளவு பரிசுத்தமான நான் இருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு செயலை வெளிப்படுத்தி காட்டுறியே. வெளியே வந்தோம், வானத்தை பார்த்தோம், எவ்வளவு பெரிய அத்தாட்சி இந்த வானம், எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம அல்லாஹ் அந்த வானத்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ் அப்படி சொன்னோம். உள்ளத்துல ஒரு ஆச்சரியம் வரும். வண்டி எடுத்து ஓட்டுறோம், இவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த வண்டியை அல்லாஹ் ஏன் கண்ட்ரோல கொடுத்துருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா. இப்போ சுப்ஹானல்லாஹ் சொல்றோம் பாருங்க. துவா ஓதுறோம் பார்த்தீங்களா? வண்டி ஓட்டும் என்ன துவா ஓதுறோம்? சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா ஓதுறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த துவா ஓதுற நோக்கம் என்ன? நம்ம நாவால ஓதுனா அதுல எந்த ஒரு அர்த்தமும் தெரியாது, எந்த ஒரு மதிப்பும் தெரியாது. அது என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? அந்த வாகனத்தை எனக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. 5 பேர் உட்கார்ந்தாலும் தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அந்த வண்டியில் அல்லாஹ் என்ன செய்ய வெளிப்படுத்துறான். ஆனா அந்த வண்டியை நான் முறுக்குனா போகுது, பிரேக் அடிச்சா நிக்குது, வேகமா போகுது, செலுத்தினா வேகமா போகுது, மெதுவா செலுத்தினா மெதுவா போகுது. என்னுடைய கண்ட்ரோல் ஆக்கி கொடுத்தான் பார்த்தீங்களா அல்லாஹ் தஆலா. அவ்வளோ பெரிய ஆற்றல் அந்த வண்டியை ஏன் கண்ட்ரோல் ஆக்கி கொடுத்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அவன் பரிசுத்தமானவனா இருக்கிறான். இப்போ உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சுப்ஹானல்லாஹ். என் மனைவி அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மனைவி எனக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ். என் பிள்ளைகளை எனக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கானே, சுப்ஹானல்லாஹ். என் கையை தூக்கும் போது எப்படி இந்த கையை தூக்குது, ஆச்சரியமா இருக்குது, சுப்ஹானல்லாஹ். என் ஹார்ட் துடிக்குது, சுப்ஹானல்லாஹ். என் நுரையீரல் வேலை செஞ்ச, சுப்ஹானல்லாஹ். கலஞ்சில அதாவது பயங்கரமான பவர்ல அந்த கரண்ட் அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி கொடுத்து இந்த ஃபேனை ஓட வைக்கிறான், அந்த லைட் எரிய வைக்கிறானே, எனக்கு அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தி கொடுத்து ஏன் ராகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ் என்று சுப்ஹானல்லாஹ் சொன்னோம். இப்போ ஆனா சொல்லல, அல்லாஹ் நினைச்சோம். அல்லாஹ் என்ன செஞ்சோம்? நினைச்சோம். இப்படியே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆச்சரியத்தை பார்த்து 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ர் ஆகிறது உள்ளத்துக்கு நிம்மதியை தரும். அந்த சுப்ஹானல்லாஹ் திக்ர் என்னவாகும்? உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும். அல்ஹம்துலில்லாஹ் எப்போ நம்ம சொல்லுவோம்? ஒரு நபருடைய புகழுக்குரிய ஒரு செயலை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லுவோம். அழகா கிராத் ஓதுறாரு, என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். ஒரு நல்லது நமக்கு நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். இப்போ சந்தோஷம் ஏற்படுது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் 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 33 தடவை ஓதணும். அல்லாஹ் தஆலாவுடைய என்ன புகழுக்குரிய ஒரு செயலை நம்ம பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானது அப்படி நம்ம சொல்றோம். வணங்கிக்கலாம். இப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பை என்ன நம்ம பார்த்தோம்? எந்த ஒரு அல்லாஹ்வுடைய புகழுக்குரிய ஒரு செயலை நம்ம பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ். மரத்தை பார்க்கிறோம், இந்த மரத்தை அல்லாஹ் தஆலா சன்னமாக விதையில இருந்து செடியாக்கி அதற்கு பின்னால் தண்டுகளை கொடுத்து தண்டை வலுவாக்கி அந்த தண்டை மரக்கட்டையாக்கி அதுலேருந்து கிளைகளை உண்டாக்கி அந்த கிளைகள்லேருந்து இலைகளை விசாலப்படுத்தி அதில் பூவை கொண்டு வந்து அதற்கு பின்னால் பிஞ்சை கொண்டு வந்து காயை கொண்டு வந்து பழுக்க வைத்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் இனிப்பு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்து இப்படியே யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் அந்த மரத்தை அல்லாஹ் இப்படி சன்னமாக வளர்த்தான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரும் அந்த மாம்பழத்தை கொடுத்து எடுத்தோடனே மாம்பழம் கையில் வந்துச்சா? வரவே இல்லை. சன்னமாக அல்லாஹ் வளர்த்து அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்தான். அதை பார்த்தவொடனே அல்ஹம்துலில்லாஹ், யாரெல்லாம் அந்த பழத்தை நீ தான் எல்லாம் கொடுத்த, உனக்கே எல்லா புகழும்
எல்லாமே அப்படிதான் நம்ம கிட்ட வந்து சேருது. இந்த ட்ரெஸ் எடுத்தவனே ட்ரெஸ் நம்ம கையில வந்துருச்சா? வரவே இல்லை. அந்த பஞ்சை அல்லாஹ் தஆலா நூலாக்கி சன்னமாக அதை பல பல தரங்கள் அல்லாஹ் தஆலா மாற்றி கொண்டு வந்து இந்த ஜப்பாவாக, இந்த அபாவாக, இந்த சட்டையா நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதை போடும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசானி ஹாதா மின் அவரதி ஸல்லல்லாஹு துஆ ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த செயலை பார்க்குறாங்க. எப்படி சன்னமா அல்லாஹ் இந்த வஸ்துவை வளர்த்தான், அதை பார்த்து உள்ளத்துல சிந்தனை கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துவை பார்க்கும்போது அதில் அல்லாஹ் தஆலா எப்படி அதை சன்னமாக வளர்த்தான். இந்த ஃபேன் எடுத்தோடனே ஃபேன் நம்ம கிட்ட வந்துருச்சா? உள்ள 1000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. இந்த சேர் எடுத்தோடனே சேரை நம்ம கிட்ட வந்துருச்சா? எதுவுமே எடுத்தோடனே நம்ம கிட்ட வரல. அதனுடைய ஆரம்பத்தை நம்ம யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. அதை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக தர்பீத் செய்து வளர்த்து அதை பரிபூர்ணமான ஒரு வஸ்து அல்லாஹ் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்தானே, அதை யோசித்து பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட உட்காடுறோம், உட்கார்ந்த உடனே நம்ம எடுத்து சாப்பிடுறோம். ஆனால் பெரியவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. சாப்பாடு வந்த உடனே சாப்பாடு அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனையை கொண்டு வருவாங்க. யாரும் அந்த சாப்பாடை நீ தான் கொடுத்த, என் சேத்துல இருந்து அல்லாஹ் தஆலா அரிசி அல்லாஹ் விளைய வச்சான். விளைஞ்சிக்கலாம். இப்போ அரிசி அல்லாஹ் தஆலா விளைய வைத்து அந்த அரிசியை கொஞ்சம் முத்தும் போது பால் கட்டும் சொல்லுவாங்க. அந்த பால் முத்தின பிறகு அது அரிசியா மாறும். அந்த அரிசியை வந்து ஏதாவது குருவிகள் சாப்பிடுது என்று சொன்னால் தொண்டையில ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் அந்த குருவிகளுக்கு. அதே நேரத்தில் குருவி உக்காந்து சாப்பிட முடியுமா என்று பார்த்தா அந்த நெல் செடியில உக்காந்து சாப்பிட முடியாது. குருவி உக்காந்து நெல் செடி சாஞ்சிடும். ஏன் அல்லாஹ் தஆலா அந்த நெல் செடி நல்லா சாங்கான ஒரு செடியா வச்சிருக்கலாமே, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு பலவீனமான ஒரு செடியை ஏன் வச்சா? அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்க் கிடைக்கிறதுக்காகவே. அதுல ஒரு செடியில ஒரு கிளியோ ஒரு புறாவோ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது என்று சொன்னா நமக்கு ஒரு நெல் கிடைக்குமா? உட்காந்து எல்லாமே அதுவே சாப்பிட்டுடும். குருவிகள் மைனா அதுவே சாப்பிட்டு போயிடும். அதனால உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த செடியை ஒரு பலவீனமான ஒரு செடியை அல்லாஹ் உருவாக்கி தந்து நெல்லு முத்தின உடனே அந்த நெல்லுடைய வெயிட்டு கூட தாங்காம நெல்லு கீழே முடிஞ்சிடும். அது மேல போய் செடி உட்காந்தா உடஞ்சி உள்ள ஊந்துடும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்து அந்த அரிசியை அல்லாஹ் தஆலா வேக வைத்து அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா நமக்கு சோறு ஆக்கி அதை முன்னாடி கொண்டு வந்து வச்ச உடனே நம்ம பார்க்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் எப்படி இருந்த இந்த வஸ்துவை இவ்வளோ கண்ணியமான முறையில வளர்ந்து கொண்டு வந்து எனக்கு பசிக்காக வேண்டி சலாமத்தான முறையில் கொண்டு வந்து முன்னாடி வச்சு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு புகழுக்குரிய ஒரு செயலை பார்த்து என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்வை புகழ்றோம். வளைஞ்சிட நம்முடைய உடலை பார்க்குறோம். எல்லாம் எப்படியெல்லாம் நீங்க வளர்ந்துக்கிட்டு இருக்க அல்ஹம்துலில்லாஹ், எப்படியெல்லாம் எனக்கு ஒவ்வொரு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்க அல்ஹம்துலில்லாஹ். காலையில் எழுப்பின அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக பேஷாப் சிறுநீர் வெளியே வச்சார் அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக ஆடை அடைய வச்சார் அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக கடைக்கு போக வைக்கிற வர வைக்கிற அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக செலவுக்குரிய செலவினங்களை நீயே ஏற்படுத்தி கொடுக்குற அல்ஹம்துலில்லாஹ். ஒன்னொன்னு சிந்திச்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நிம்மதியா நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் என்பது அப்பதான் நமக்கு உணருமே. இனிமே நிம்மதியா நம்ம எல்லாம் வாழ வைக்கணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே எல்லாம் எப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கான்? நிம்மதியா தான் எல்லாம் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அது தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது தெரியாம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வளர்ச்சிக்கலாம். அது தெரிவதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வை திக்ரு செய்யணும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை கொண்டு தத்மையினுல் குலூப் உள்ளங்கள் நிம்மதி அடையும். வளர்ச்சிக்கலாம். அப்ப ஏற்கனவே நிம்மதியா தான் இருக்கு உள்ளம். சில சிந்தனைகளின் காரணத்தினால் அந்த உள்ளத்துல நிம்மதி இல்லாம இருக்கு. அதை நம்ம அல்லாஹ் என்ன நமக்கு கொடுத்தான், என்ன அல்லாஹ் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்ற விஷயங்கள் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய உள்ளம் இவ்வளோ நியமத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறானே, இவ்வளோ அல்லாஹ் நம்ம சந்தோஷமா வச்சிருக்கிறானே, அவரை விட இவரை விட அல்லாஹ் நம்மளை எவ்வளோ ராகத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். முந்தானத்து திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஒருத்தருக்கு திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்கின் சின்னதாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. நல்லா இருந்தாங்க, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பீஷா போவதுக்காக வேண்டி பாத்ரூம் வந்தாங்க. மிஸ்கின் பீஷா போயிட்டு வர வெளியே சவுத்துல கை வச்சு நிற்கிறாங்க. என்ன சின்னதா என்ன கட்சி கேட்கும்போது மூச்சு வாங்குது, மூச்சு அடைக்குது அப்படின்னா. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, மூச்சு அடைக்குது. அப்புறம் தோல்ல கையை போட்டு கூப்பிட்டு வந்து பள்ளிவாசலை உட்கார வச்சுட்டு தண்ணி வரி கொடுத்து சில மருந்துகள்லாம் என்ன செஞ்ச வச்சிருந்தாங்க, அதெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டு
மகிழ்ச்சி தொலை வச்சுட்டு வந்து பார்த்தா இன்னும் மூச்சு வாங்கிட்டு தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி விட்டு வந்துச்சு வச்சிங்களேன். திடகாத்திரமான மனிதன், அவருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. விளைஞ்சிங்களா எவ்வளோ தெம்பான மனுஷனாக இருந்தார். கொஞ்சம் மூச்சு அடைக்க ஆரம்பித்த உடனே நமக்கு நம்முடைய சிந்தனை வந்துடுச்சு, அப்போ மூச்சு விடுறது நம்முடைய திறமை இல்லை. நம்ம எவ்வளோ திடகாத்திரமான மனிதராக இருந்தாலும், எந்த ஒரு மாற்றம் நம்ம இடத்துல தெரியாவிட்டாலும், எந்த நோயை நமக்கு இல்லாட்டியும் திடீர்னு அல்லாஹ் தஆலா மூச்சை நிப்பாட்டினா திருப்பி கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை. மூச்சில் தடுமாற்றம் வந்துருச்சுன்னா அந்த மூச்சை சரிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போ இவ்வளோ நேரம் அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக மூச்சை விட வச்சுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா தான் நம்மளை மூச்சை விட வைக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு சிந்தனை. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற சிந்தனை இன்னொருத்தருக்கு ஒரு பலவீனம் வந்தவன்னு நமக்கு என்னவாக தெரிய வரும். அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க நைட்டில் படுத்தாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலையில் டீ குடிக்கலாம்னு எழுப்புனாங்க மொத்தம் போயிருக்காரு. ஒன்றுமே இல்லை, 40 வயசு தான், எந்த ஒரு நோயும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. நைட்டு தூங்குனாங்க, அடுத்த நாள் டீ குடிக்கலாம்னு எழுப்புனான்னு பார்த்தா எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு டாக்டர் செக்அப் பண்ணுறாங்க, மொத்தம் போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த சகாவில் சிந்தனை போட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா நம்மளை ஹயாத் அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வளைஞ்சிக்கலாம் ஹயாத் அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னால் நமக்கு துன்யாவே கிடைச்சா ஏதோ பிரயோஜனம் இருக்கா? இல்லவே இல்லையே. அப்போ அந்த ஹயாத் அல்லாஹ் தஆலா கொடுத்து நம்மளை சலாமத்தாக அல்லாஹ் வாழ வச்சுக்கிட்டு இருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு வந்து 50 கோடி நான் காசு தரேன், உங்கள் ஹயாத்தை விட்டுறீங்களா அப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 50 கோடி வேணும்னு சொல்லுவோமா? வேணான்னு சொல்லுவோம். கணத்தில் 50 கோடி தரேன், உங்கள் ஹயாத்தை கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? ஹயாத்தை தான் தேர்ந்தெடுப்போம். அப்போ ஹயாத்தை விட 50 கோடி ரொம்ப மட்டமானது கலைஞ்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நியமத்தால் நமக்கு கொடுத்துருக்குறான். சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க. ஒரு தடவை சர்க்கார் வந்து பஸ்ஸில் வரும்போது அவங்க கூட ஒரு கறிக்கடைக்காரர் ட்ராவல் பண்ணாங்க. ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் வந்து புலம்பிக்கிட்டே வர்றார், அல்லாஹ் தஆலா படைச்சி கையை விட்டுட்டான், எனக்கு எதுவுமே அல்லாஹ் தஆலா செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புறாரு. புலஞ்சிங்களா? அப்போ சர்க்கார் முஸ்லீமாக நபராக இருந்தார். சர்க்காரோட பேச்சு கொடுத்தாங்க, அப்போல்லாம் சொல்லாதீங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அப்போ அவர் சொல்ல, எனக்கு எதுவுமே கொடுக்கல அல்லாஹ் தஆலா, நான் கஷ்டத்தில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் கறிக்கடைக்கார். புலஞ்சிங்களா? அப்போ சர்க்கார் சொல்லி காட்டினாங்க, சரிங்க உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு தேவை? ஒரு 15 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். 15 லட்ச ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சார். அவருடைய கடன், வீட்டு தேவைகள் எல்லாமே கணக்கு பண்ணி அவர் சொல்கிறார். அப்போ சர்க்கார் சொன்னாங்க, சரி உங்களுக்கு 15 லட்ச ரூபா நான் தரேன், இந்த 2 கண்ணை எனக்கு கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டார். சகா கேட்டாங்க. அவனை அது எப்படி தர முடியும்? ஏங்க உங்கள் வாழ்க்கையோடைய எல்லா கஷ்டமும் நீங்கள் போகுது, 15 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த 2 கண்ணை கொடுத்துட வேண்டியது தானே, கஷ்டம்லாம் நீங்கள் போயிடுதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாரு. உடனே சர்க்கார் சரி 15 லட்ச ரூபா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், உங்களுடைய ஒரு காது மட்டும் அறுத்து கொடுத்துருங்களேன், ஒரு காது ஜவ்வோடு என்ன செஞ்சுருங்க அறுத்து கொடுத்துருங்க அப்படி சொன்ன உடனே அதுவும் முடியாதுன்ட்டார். சரிங்க உங்கள் ஒரு கிட்னியை கொடுங்க, 15 லட்ச ரூபா நான் செய்கிறேன், காசு தரேன் அப்படி சொன்னால் அதுவும் தர மாட்டேன்ட்டார். ஸோ உங்கள் நாக்கை கொஞ்சோடு அறுத்து கொடுங்களேன், அதையாவது சரி 15 லட்சத்துக்கு கொடுங்களேன் அப்படி சொன்னோடனே, நானே கறிக்கடைக்காரன், என்னையே நீங்கள் கூறு போடுறீங்களா அப்படின்னு கேட்டாரா. அப்போ சர்க்காரோட திருப்பி பிடிச்சாங்களாம், ஒன்றுமே கொடுக்கலன்னு சொன்னீங்க அல்லாஹ் தஆலா, அப்போ உங்களுக்கு 15 லட்சத்தை விட அதிக மதிப்புள்ள ஒரு கண்ணு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான், காது அல்லாஹ் கொடுத்துருக்குறான், நாவு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், இதெல்லாம் சலாமத்தான் இயங்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நிப்பாட்டினா ஆயுசு வாட்டில் கொண்டு போய் சேர்த்தா எத்தனை லட்சம் நீங்கள் செலவு செய்யணும். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்து உங்களை சலாமத்தாக பஸ்ஸில் போக வைக்கிறான், வர வைக்கிறான், வியாபாரம் செய்ய வைக்கிறான், மனைவி மக்களை பார்க்க வைக்கிறான், எவ்வளோ விதமான ராகத்துகள் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தந்திருக்கிறான். அதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன கஷ்டங்களை உங்களுடைய பெரிய கஷ்டமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இப்படி குழம்பிட்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். உண்மைதான், அல்லாஹ் எனக்கு எவ்வளோ நியமத்தை அல்லாஹ் எனக்கு செஞ்சுருக்கிறான், ஏன்னா அல்லாஹ் தஆலா படைச்சி கையை விடலை அப்படி சொல்லி கடைசியில் சர்க்கார் கையை பிடிச்சா தௌபா செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்துகளை நம்ம உணரும் போது தான் இது அல்லாஹ் தஆலா நமக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கான், நாம் இதை செயல்படுத்தலை. ஒரு முடியை அல்லாஹ் தஆலா இல்லாமல் நம்மளை கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது.
அப்போ அல்லாஹ்வுத்தாலா எவ்வளோ முடி அல்லாஹ்வுத்தாலா சலாமத்தை வளர வைக்கிறான், நகத்தை அல்லாஹ்வுத்தாலா சலாமத்தை வளர வைக்கிறான். ஒரு இந்த மனுஷன் நகை இல்லை அரிக்குது, எப்படி சொல்லுவார்? 2 கையை கட்டி போட்டுட்டு முதுகில் அரிக்குது அப்படி சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அரிப்பாக டக்குன்னு சில கை சொல்லிது பாருங்க. சாதாரணமாக அது இருக்கிறதா நியமத்து நமக்கு தெரியாது. கொஞ்சம் கையை கட்டி போட்டுட்டு அப்போ அரிப்பு வந்தால் நமக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு நியமத்து. ஒரு இடத்துல அரிக்குது சொன்னால் உடனே கை போய் சொரியுது பார்த்தீங்களா? கை சொரியுது மட்டும்னா நகமும் இருக்கணும். நகம் இல்லைன்னா சொரிய முடியுமா? அந்த இடத்த தேய்க்க முடியுமா? தேய்க்க முடியாது. வேலைச்சிங்களா? அப்போ அந்த ஒரு ராகத்தை அல்லாஹ்வுத்தாலா அவன் தான் உண்டாக்கித்தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த 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 அரிப்பை போக்குறதுக்கு வழி என்ன? வேறு வழி இருக்கா? சவுத்தில் தான் போய் என்ன செய்யணும்? ஆடு மாடு தேய்க்கிற மாதிரி சவுத்தில் தான் போய் தேய்க்கணும். அப்போ அல்லாஹ்வுத்தாலா அந்த கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சலாமத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அது வந்து உள்ளத்துலேருந்து வருது பாருங்க. இப்படியே நீங்கள் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான், எவ்வளோ அல்லாஹ் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஆச்சரியமாக கொடுத்துருக்கிறியா அல்லாஹ், எவ்வளோ நியமத் அமலை கொடுத்துருக்கியா. அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், தேவை நீ தான் பூர்த்தி செய்கிற, நீ தான் பூர்த்தி செய்கிற. இப்படியே அல்லாஹ் நினைத்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய உள்ள என்னவாக நிம்மதியாகும். நம்ம அல்லாஹ்வுடைய பெயரை வெறும் நாவால் சொல்வதால், அதுவும் சொல்லிதான் ஆகணும், நாவாலே திக்ரு செஞ்சுதான் ஆகணும். அதனால் அல்லாஹ்வுத்தாலா தவாபு கொடுப்பான், சொர்க்கம் கிடைக்கும். உள்ளத்தால் ஒரு மனிதர் திக்ரு செய்வார் என்று சொன்னால் அவருக்கு துன்யாவில் நிம்மதியும் கிடைக்கும், துன்யாவிலேயே சொர்க்கத்துடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்படும். அதுவும் இல்லாமல் அல்லாஹ்வுத்தாலாவுடைய பொருத்தமும் கிடைக்கும். கலஞ்சிக்கலாம். இப்போ ஒரு நபருக்கு இந்த விரல் அடிபட்டுடுச்சு, நபருக்கு இந்த விரல் என்ன ஆயிடுச்சு? வலது கையோடைய ஆள்காட்டி விரல் அடிபட்டுடுச்சு, புண்ணு இருக்கு. அவர் இடது கையோடைய ஆள்காட்டி விரல்ல ஆயின்மெண்ட் போறார், மருந்து போறார், 6 மாதம், 1 வருஷம் போறார், 6 மாதம், 2 வருஷம் போறார், 6 மாதம், காயம் ஆறவே ஆறாது. ஏன்? காயம் இருக்கிறது ஒரு இடத்துல, மருந்து போறது ஒரு இடத்துல. கவலையுடைய இடம் எதுச்சு? உள்ளம்தான். கஷ்டம், கவலை, இது எல்லாத்துடைய இடம் எது? உள்ளம்தான். வளைஞ்சிக்கிறார். ஒருத்தர் உள்ளத்துல கவலையை வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் 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 நாவால திக்ரு செய்கிறார். உள்ளம் இருக்கிற கவலை இருக்கிற இடம் எது? உள்ளம். திக்ரு செய்தேங்க நாவல். இப்போ எப்போ எப்படி அந்த உள்ளத்தினுடைய கவலை போகும்? அப்போ எந்த இடத்துல கவலை இருக்கிறதோ அந்த இடத்துல திக்ரு செய்யும். இப்போ உள்ளத்தில் கவலை இருக்கு என்று சொன்னால் உள்ளத்தால் என்ன செய்யணும்? அவர் அல்லாஹ்வை திக்ரு செய்தால்தான் அவருடைய கவலை நீங்கும். ஏன்னா கவலை இருக்கிற இடம் அங்கே. ஒரு நபருக்கு சவாபு தேவை, பழஞ்சா சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லி நாவை என்ன செய்யலாம்? அவர் சவாபால் நிரப்பிக் கொள்ளலாம். ஆனால் கவலை நீங்கணும் என்று சொன்னால் அந்த கவலை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய திக்ரு வந்தது என்று சொன்னால்தான் அந்த உள்ள என்னவாக நிம்மதி அடையும். அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் திக்ரில்லாஹ், மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை கொண்டு. அல்லாஹ் எப்படி நம்மை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி நம்முடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு நியமத்தை எனக்கு கொடுத்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை கொண்டுதான் தத்துமையினுள் குலூப், உள்ளங்கள் நிம்மதி அடையும். இப்படி ஒரு நபர் திக்ரு செய்கிறாரு, அந்த ஒரு நபரின் காரணத்தினால் மற்றவர்களுடைய உள்ளமும் சேர்ந்து நாவாகும், நிம்மதியாகும். ஒரே ஒரு நபர் உட்காந்து திக்ரு செய்கிறார், கலஞ்சிங்களா அல்லாஹ் என்னை இப்படி வாழ வச்சிருக்கிறானே, இப்படி மணிகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே என்று உட்கார்ந்து ஒரு நபர் அவர் என்ன செய்ய அல்லாஹ்வை திக்ரு செய்வார் என்று சொன்னால் அவருடைய அந்த திக்ருடைய பரக்கத்தினால் மற்றவர்களுடைய உள்ளமும் சேர்ந்து நாவாகும், நிம்மதி அடையும். அதனால ஷேகுமார்களுடைய சன்னிதானத்துக்கு போனால், அவர்களுடைய மஜ்லிஸுக்கு போனால் ஏன் மற்றவர்கள் உள்ள நிம்மதி ஆகுது? அவர்கள் அப்படி அல்லாஹ்வை திக்ரு செய்கிறான். அவர்களுடைய திக்ரு பரிபூர்ணமாக இருக்கிறதால மற்றவர்களுடைய உள்ளம் எல்லாம் சேர்ந்து நாவாகுது, நிம்மதியாகுது. வழங்கிட்டீங்களா? இப்போ இந்த அடிப்பில் நீங்கள் அல்லாஹ் திக்ரு செஞ்சு பாருங்க. அல்லாஹ் இது ஒவ்வொரு நியமத்தையும் நீ தான் கொடுத்த, அல்ஹம்துலில்லாஹ், இதை நீ தான் இயக்க வைக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ரு செஞ்சு பாருங்க. கண்டிப்பான முறையில் அல்லாஹ்வுத்தாலா உள்ளத்துக்கு நிம்மதி உண்டாக்கி தருவான். அல்லாஹ்வுத்தாலா தன்னை வாய்ப்பாக நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.